இந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் என்பதனுடைய சொற்பிரயோகம், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அருமையானவர்களே, பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளாக இருத்தல். இங்கே பிசாசினுடைய பிடியிலே இருத்தல், இங்கே பிசாசினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருத்தல். இதுதான் இந்த அசுத்த ஆவி பிடித்தல் என்பதற்கான அர்த்தம். இதுதான். அவை இன்னொரு வகையிலே பரிசுத்த ஆவியினுடைய எந்த ஒரு ஆளுகையும் இல்லாத ஒரு நிலைமை. இதுதான் இந்த அசுத்தாவி பிடித்தது. இந்த அசுத்தாவி பிடித்தது என்று சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் நினைக்கின்ற காரியம் என்னவென்றால், ஏதோ சபைகளுக்கு வெளியாக மட்டும் இருப்பதாக நாங்கள் எண்ணுகின்றோம். ஆனால் இந்த மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன சம்பவம்? 1வது அதிகாரம். அவருடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவியுள்ள மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அவர்களை என்னத்தை இங்கே கொண்டு வர முனைகிறோம் என்றால், இங்கே பிசாசினுடைய பிடியிலே, பிசாசினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே, பிசாசினுடைய கரங்களுக்குள்ளே, அவனுடைய ஆளுமைகளுக்குள்ளே, வெளியாலே மட்டுமல்ல சபைகளுக்குள்ளேயும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த பகுதி எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த பிசாசுகள் தேவனை கண்டால் என்ன செய்கிறதாம்? பயந்து நடுங்குகிறதாம். அவை இங்கே சொல்லப்பட்ட சொற்பிரயோகங்கள் எப்படியாக இயேசுவை பற்றி சொல்லுகிறார்? இங்கு மார்க்கு 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சொற்பிரயோகங்கள் என்ன என்று பார்த்தால், அருமையானவர்களே, நாசரேனாகிய இயேசுவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று. பாருங்கள், இந்த பிசாசுக்கு இருந்த அறிவு, தேவனை பற்றின அறிவு இருந்தது. அவன் நசரேனாகிய இயேசு, நீர் பரிசுத்த தேவனுடைய குமாரன். இங்கு 5வது அதிகாரத்திலே பார்த்தால் சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கே உன்னதமான தேவனுடைய குமாரனே. அருமையானவர்களே, என்னத்தை நான் நீங்களும் இதிலே இந்த முகவுரையிலே விளங்கி வைத்திருக்க வேண்டும் என்றால், இங்கே நாங்கள் எப்படியான வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கிறோம், நாங்கள் எப்படியாக தேவனுக்கு முன்பாக வருகிறோம் என்பது அல்ல இங்கு இருக்கின்ற அதி உன்னதமான காரியம். இந்த சம்பவத்தில் இருந்து தேவன் ஒரு கோடை போடுகிறார். இங்கே பிசாசினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கின்றவர்கள் ஆகவும் நாங்கள் தேவனிடத்திலே வரலாம். பிசாசினுடைய கட்டுக்குள்ளே, அவனுடைய பிடிக்குள்ளே இருக்கின்றவர்களும் நாங்கள் தேவனை எங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்யலாம். நாங்கள் பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற நாங்களும் அவரை பணிந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறான். அவ இங்கே சபையிலே இருக்கின்ற எனக்கும் உங்களும் இருக்கின்ற பெரியதான சவால் என்னவென்றால், என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் பிசாசினுடைய பிடிகளிலே இருந்து கொண்டு தேவனை தேடுகிறோமா, அல்லது தேவனண்டையிலே வருகிறோமா, இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோமா, அல்லது நாங்கள் ஆவியினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் தேவனிடத்திலே வருகிறோமா, தாழ்மையாக இருக்கிறோமா, அவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமா என்கின்ற கேள்வியை நான் நீங்களும் கேட்க வேண்டிய நேரம் இது.